அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா இன்னும் 2 மாதங்களில் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட் நடக்கப் போவதாக தெரிவித்தார். நான் 25 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்திருக்கிறேன். டெல்லியில அமைச்சராக மட்டுமல்ல, எல்லா வஞ்சகம் சூது எல்லாத்தையும் பார்த்து அடிச்சு உடைச்சு திரும்பி வந்திருக்கிறேன். அந்த ராஜா சொல்கிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற போகிற தேர்தல். இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ என்னென்னமோ விட்டு பார்க்குறாங்க. இன்னும் கூட 2 3 ரைடு வரப்போகுது, யாருக்கும் தெரியல. எனக்கு டெல்லி தகவல் உள்ளபடியே சொல்கிறேன். இந்த மாதத்தில் 2 3 ரைடு வரும், மந்திரிங்க மேலேயோ எம்எல்ஏ பேர்லையோ வரும். இது முதலமைச்சர் தெரியாமல் இருக்காது, அவரும் உளவுத்துறையெல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் எந்த ரைடு அடித்தாலும் நாங்கள் விட ரைடில் அமித்ஷாவும் மோடியும் விரைவில் காணாமல் போவார்கள். நான் இன்னொரு பேசியும் சொல்கிறேன்னு நினைக்காத தாம என்பார் சொன்னேன். இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் முதலமைச்சராக ஆகிவிட்டால் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இது 2027க்கு முன்பாக டெல்லியில் தேர்தல் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். அந்த ஆட்சி மாற்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுக்கும். அப்பதான் உண்மையாலுமே டபுள் இன்ஜின் சிஸ்டம் வரும். இப்போ டப்பா இன்ஜின் இருக்குல்ல, டெல்லியில் ஒரு இன்ஜின், தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜின். அவங்க சொல்றாங்க இங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டா டபுள் இன்ஜின். அது டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் தான் நம்ம தலைவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் முதலமைச்சராக வந்துவிட்டால் ஓராண்டு காலத்தில் டெல்லியில் ஆட்சி மாறி அங்கேயும் இங்கேயும் நம்முடைய ஆட்சி இருக்கும். அப்போது திருப்பூர் மட்டுமல்ல, இந்த தமிழ் திருநாடே வாழும், வளம் பெறும், ஓங்கும். அதற்காக உழைப்போம், அவரை மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.